வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இந்த கெமிஸ்ட்ரி 24x7 நெடுந்தொடரில் நம்ம முந்தைய போட்டித் தேர்வு வினாக்களை ஒன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த அடிப்படையில் நம்ம இன்னைக்கு ஒரு கேள்வியை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு என்ன கேள்வின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த கேள்வி ஒரு சோடியம் சயனோ போரோஹைட்ரைடை சார்ந்த கேள்வி. இந்த கேள்வி யுனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 2024ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி இந்த ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோன் முதல் படியில் டொசைல் ஹைட்ரசைடு கூட வினைபுரியுது. அதைத் தொடர்ந்து சோடியம் சயனோ போரோஹைட்ரைடு கூட வினைபுரியும் பொழுது நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. கீழே 4 ப்ராடக்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியான ப்ராடக்ட்னு சொல்லி நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். முதல் படியில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டொசைல் ஹைட்ரசைடு கூட வினைபுரிகிறது. இந்த டொசைல் ஹைட்ரசைடு இங்கே இருக்கக்கூடிய கார்பனைல் குரூப், அதாவது கீட்டோன் கூட ஜஸ்ட் காண்டன்சேஷன் ரியாக்ஷனில் தான் ஈடுபடும். அப்படி ஈடுபடும் பொழுது நமக்கு ஒரு வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகி உங்களுக்கு இந்த டொசைல் ஹைட்ரசோன் இன்டர்மீடியேட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டொசைல் ஹைட்ரசோன் அதற்கு அடுத்த படியில் சோடியம் சயனோ போரோஹைட்ரைடு கூட வினைபுரிய போகுது. இந்த சோடியம் சயனோ போரோஹைட்ரைடு ஒரு மைல்டு ரிடியூசிங் ஏஜென்ட். இந்த சோடியம் சயனோ போரோஹைட்ரைடை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே அதனோட ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ் மற்றும் அப்ளிகேஷன்ஸை நம்ம பார்த்துருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, பாருங்க. இங்கே இந்த சோடியம் சயனோ போரோஹைட்ரைடு இங்கே இருக்கக்கூடிய இமீன் பாண்டை ரிடியூஸ் பண்ணும். அப்படி ரிடியூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்கும். இப்போ இந்த இன்டர்மீடியேட்டை க்ளோஸாக பாருங்க. இங்கே இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஹைட்ரஜன் இந்த பாண்டட் எலக்ட்ரான் இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய டொசைல் குரூப்பை அது வெளித்தள்ளுது. அப்படி வெளித்தள்ளும் பொழுது இந்த குரூப் பாராட்டொலுவின் சல்ஃபினிக் ஆசிட்டா அது வெளியேற்றப்படுது. அப்படி வெளியேற்றப்படும் பொழுது நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்குது. இந்த இன்டர்மீடியேட் அதற்கு அடுத்த படியில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மா ட்ரோபிக், அதாவது 1,5 சிக்மா ட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட்ல இது ஈடுபட போகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்பரிங் போட்டுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன், அதாவது இந்த நைட்ரஜன்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் இங்க இருக்கக்கூடிய 5th பொசிஷனுக்கு ஷிஃப்ட் ஆக போகுது. அதாவது எலக்ட்ரான்களோட எடுத்துக்கிட்டு இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் 5th பொசிஷனுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அப்படி ஆகும் பொழுது இங்க இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான் இந்த இடத்தை நோக்கி நகருது. அப்படி நகரும் பொழுது இங்க இருக்கக்கூடிய கார்பன் நைட்ரஜன் பாண்ட் உடைந்து அந்த எலக்ட்ரான்கள் இந்த இடத்தை நோக்கி நகருது. அப்படி நகரும் பொழுது உங்களுக்கு ஒரு நைட்ரஜன் கேஸ் வெளியே போய் உங்களுக்கு இந்த அல்கீன் கிடைக்கும். இதை சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா இங்க டபுள் பாண்ட் ஐசோமரைசேஷன் நடந்திருக்கு. எதன் வழியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,5 சிக்மா ட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் வழியாக நடந்து நமக்கு இந்த அல்கீன் ப்ராடக்டை நமக்கு கொடுக்குது. சரி, வாங்க இன்னைக்கு கேள்விக்கு போகலாம். இதுவரைக்கும் நம்ம விவாதத்தோட அடிப்படையில் பார்க்கும் பொழுது இங்கே கீழே கொடுத்துருக்கக்கூடிய விடைகள்ல மிகவும் சரியான விடை ஆப்ஷன் 2 தான். உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற கேள்விகள் அடிக்கடி வரணும் அப்படின்னா வேதியியல் தமிழில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.